ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல் சப்பா சேனல். இன்றைக்கி கடல் பாசி ஜெல்லி தாங்க பண்ண போகிறோம். கடல் பாசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துக்கிடலாம். ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்தப்புறம் ஊற வச்சுருக்க கடல் பாசி எடுத்து போட்டுக்கிடலாங்க. கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்தப்புறம் ஒரு கப்பு சர்க்கரையை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடல் பாசியும் சர்க்கரையை கரைஞ்சி வந்தப்புறம் வடிகட்டி எடுத்துக்கிடலாம். ஆற விட்டு நம்ம கலரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாங்க. நான் வெள்ளை கலருக்கு ஒரு கரண்டி பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். எல்லா கலரும் நமக்கு ரெடியாக இருக்குது. இனி டெடிக்குள்ளே அச்சு எடுத்து நம்ம அச்சுக்குள்ளே ஒரு கலராக ஃபில் பண்ணி வச்சுக்கிடுவோங்க. இதே மாதிரி எல்லா கலரும் ஃபில் பண்ணி வச்ச பிறகு ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சு எடுத்துக்கிடலாங்க. 10 நிமிஷம் கழிச்ச பிறகு எடுத்தால் க்யூட்டாக ஸ்வீட்டான ஜெல்லி நமக்கு டெடிக்குள்ளது ரெடிங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். கடல் பாசி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.